ரமலானுடைய மாதம் எதற்காக அல்லாஹ் தந்திருக்கிறான்? எதற்காக அல்லாஹ் தஆலா தந்திருக்கின்றான்? எங்கள் எல்லோருக்கும் தெரியும், ரமலானுடைய மாதம் வந்துவிட்டால் அதிகமாக குர்ஆன் வசனங்கள் ஓதப்படும். குர்ஆனுடைய மாதம் என்று நாங்கள் சொல்லுவோம். இந்த ரமலானுடைய மாதம் என்பது நாம் புரிந்து கொள்ள வேண்டும், குறித்த ஒரு மாதத்தில் 29-30 நோன்புகளை பிடித்துவிட்டு உங்களது வணக்க வழிபாடுகளை முடித்துக் கொள்ளுங்கள் என்பதற்காக தரப்படவில்லை. இந்த ஒரு மாதத்தில் பெறுகின்ற பயிற்சியை அடுத்த 11 மாதங்களிலும் நீங்கள் பயன்படுத்த வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் தருகின்றான். அப்படிதானே? அல்லாஹு தஆலா இந்த ரமலானுடைய மாதத்தை பற்றி சொல்லுகின்ற பொழுது, ரமலான் இது உங்களுடைய மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும், லஅல்லக்கும் தத்தகூன், உங்களிடத்திலே ஒரு மாற்றத்தை தர வேண்டும். அது என்ன? தக்வா என்று நாங்கள் சொல்லுகின்றோம். இது இருந்தால்தான் ரமலானிலே மாற்றம் கிடைக்கும். ஒரு மனிதன் இந்த ரமலான் அல்லாஹ் எங்களுக்கு தரப்போறான், சென்ற ரமலான் இவனை கிடைத்தது, இந்த ரமலானை நான் எப்படி கழிக்க வேண்டும் என்பதை நாம் மிக அழகாக திட்டமிட்டு ரமலானை கழிக்க வேண்டும்.